ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன் தோசை தவா வந்து எப்படி சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அயன் தோசை தவா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி வடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறமா வந்துட்டு டிஷ் வாஷர் வச்சு ஒரு 2லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தவாவை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கல்லுப்பு இருக்குல்ல, அது போட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தோசைக்கல்லுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து 15 மினிட்ஸ்க்கு லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு வந்துட்டு உப்பு வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு ரஃப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஒரு வெங்காயத்தை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டு மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு தோசைக்கல்ல படுற மாதிரி ஃபுல்லாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து தோசை ஊற்றி காமிக்கிறேன், எப்படி வருதுங்க நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசை வந்து எப்போவுமே வந்துட்டு லைட்டாக வந்து ஊத்தாப்பு மாதிரி போடுங்க, ரொம்ப பேப்பர் மாதிரி போட வேணாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து எடுக்க வருதுன்ட்டு. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தோசை வந்து ஊற்றிட்டு அது வந்து தோசைக்கல்லை வந்து ஃபுல்லாக வச்சு அந்த தோசையிலே வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் தோசை ஊற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எடுக்க வருதுங்கிறது. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.